வீரை கரெக்டாக வந்துட்டு ஷூட் பண்ண வரும்போது முத்துப்பாண்டி வந்துட்டு கொஞ்சம் அவங்கள தள்ளி விட்டுடுறாங்க. அதனால் குண்டு கொஞ்சம் தப்பி போயிடுது. பார்த்தீங்கன்னா எல்லாம் லைட் போட்டு பார்க்க அது வந்து சண்முகமே இல்லை. இந்த இதுவில் இருந்து லாக்கப்பில் இருந்தவர் தான் வந்துட்டு இருக்கிறாரு. ஒன்றும் அவ்வளோ மேடம் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டா சரியாக போயிடும், லைட்டாக அங்கங்கே தான் இதுவாக இருக்குன்னு சொல்ல இடியட் கூட்டிகிட்டு போ அப்படின்னு கோவமாயிடுறாங்க டிஏஜி. அப்புறமா ஐயோ அவன் தப்பிச்சிட்டானாச்சு இப்போவும் இதுவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சண்முகத்தை வந்துட்டு தேடிக்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக அவர் வந்து சௌரெல்லாம் ஏறி குதிச்சு வராரு. பரணி இவங்கெல்லாம் காரில் கூப்பிட்டுக்கிட்டு ஏன்டா இந்த மாதிரி வேலைன்னு சொல்லிட்டு கோவமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சரி முத்துப்பாண்டிக்கு வந்துட்டு இது பண்ணி சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா உடன்கொடி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து முத்துப்பாண்டிக்கு அனுப்பிச்சி வச்சிடறாரு. அவரும் பார்த்துட்றாங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுக்காக இப்படி பண்ணேன், உன் உயிருக்கே ஆபத்தாயிட்ருக்கும், அவங்க துப்பாக்கியில் சுடுன்னு சொல்லிட்டாங்க, வீரா இது ஷூட் பண்ணி தான் என்ன ஆயிருக்கும் தெரியுமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் தான் ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்கேன். நான் பயந்தே போயிட்டு எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சொல்ல, அந்த ஆதாரத்தை எடுக்கணும்ல, இன்னும் 4 நாள் கழிச்சிருந்தாலும் நம்மளுக்கு ஆதாரம் கிடச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அது வரைக்கெல்லாம் எதனா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் எங்கள் பேர் ஆதாரம்லாம் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷமாயிறாங்க. உடனே இப்போ இந்த இதுவில் இருக்க அட்ரஸில் இருக்கிறவனா போய் கண்டுபிடிக்கணும், உடனே வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா முத்துப்பாண்டியை பார்த்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. முத்துப்பாண்டியும் கரெக்டாக வராரு. இந்த மாதிரி எல்லாம் கிடச்சிச்சிங்கன்னா சரி சரி அந்த டீட்டெயிலெல்லாம் என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லலாம். நான் கஷ்டப்பட்டு போய் எடுப்பேன்னா இவர் வந்துட்டு பார்த்துப்பாரான். நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா, அதனால தான் வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன்னு எடுத்துகிட்டு போகிறேன், விட்ரியா அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல, ஏன் 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 இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பாயிட்ருக்காரு. இங்கே பாரு நான் போய் தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ மட்டுமே போயிடாத, நானும் வரேன், தேவையில்லாமல் நீ எதெல்லாம் போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டியில் போக அவங்க எல்லோரும் காரில் வராங்க. நீ அங்கே விட்டு இறங்கவே கூடாது, நானே போய் விசாரித்து அவனை கையில் கூட்டிகிட்டு வந்து வண்டியில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி முத்துப்பாண்டி சொல்லிடுறாரு. சரின்ற மாதிரி இவங்கெல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஃபைல் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஜிஜி அப்போ கண்டிப்பாக அவனை தேடி தான் போவான், அந்த ரவுடியை தேடி தான் சண்முகம், அவன் நம்ம நினச்சதோட ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ரவுடியை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அந்த ரவுடியை வந்துட்டு ஒரு மரத்தில் வந்துட்டு இது பண்ணி தொங்க விட்டுடுறாங்க. இங்கே சண்முகம் அவங்களும் வீடை தேடிக்கிட்டு போக அவங்க ஒய்ஃப் அழுதுகிட்டே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த மரத்தடியில் பார்த்திங்கன்னா அந்த அதாவது அந்த ரவுடி வந்துட்டு இதுவாகி கிடக்கிறத பார்த்தோன்னா ஷாக்காகி போயிடுறாங்க. சண்முகம் ரொம்பவே இதுவாகிடுச்சு, என்னடா இது இப்படி தூரம் பண்ணி வந்தோம், எதுவுமே இதுவாகலையே, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு வராரு. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இதுவாகி சரி வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பரணி வந்து இது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே யார்கிட்டையும் வந்துட்டு அங்கே போய் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவன் பஜனைக்கு தான் போயிருந்தான்ற மாதிரி சொல்லி ஏதோ சமாளித்து விட்டுறாங்க. இங்கே டிஜி வந்துட்டு இந்த சண்முகம் ரொம்ப இதுவாக பண்ணிகிட்டு இருக்கான், அவனை ஏதாவது பண்ணணும், இப்போதைக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்க சவுந்தரபாண்டி வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் ஐடியா தான், நீங்கள் உண்மையான இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுநாள் வந்துட்டு வீரா வீட்டுக்கு பூ பழந்தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க பொண்ணு கேட்கறதுக்காக. வீராவை வந்து பொண்ணு கிட்டே வந்திருக்கோம், எங்கள் வீட்டு மருமகளாக வரணும், என் பையனுக்கு வந்துட்டு வீராவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல யோசித்து முடிவு பண்ணுறாருன்னு பரணி சொல்லிடுறாங்க. உடனே சண்முகம் சொல்கிறாரு, சரி அப்படின்னா வந்துட்டு உங்கள் பையன் என் கடைக்கு வந்துட்டு ஒரு மாதம் வேலைக்கு வரணும், அதுவும் வெட்டுக்கிளி கீழே அசிஸ்டண்ட்டாக வரணும், ஒரு மாதம் முடிவில் வந்துட்டு என் கடையில் இருக்க எல்லா பொருளுக்கும் அவன் வந்துட்டு எவ்வளோ பணம் என்ன ஏதுன்னு கரெக்டாக மனப்பாடமாக சொல்லிடணும், அப்படி சொல்லிட்டான்னா கண்டிப்பாக கல்யாணம் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக என் பையன் வந்துட்டு உங்கள் கடைக்கு வந்து வேலைக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நினச்சது சாதிக்கணுன்றதுக்கோசரம் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சவுந்தரபாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிடுறாங்க. சவுந்தரபாண்டி சாப்பிட்டுக்கிட்டே அவங்க வீட்டில் வந்துட்டு அண்ணன் பையன் ஒரு கேன பையன் எவ்வளோ பெரிய பணக்காரு, எவ்வளோ பெரிய மரியாதையான பதவியில் இருக்கிறவங்க, அவங்க வந்து கேட்க இந்த மாதிரி வேலைக்கு கூப்பிட்ருக்கான் உன் அண்ணன் பையன் எவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டு எசக்கியும் அவங்க அத்தை பாக்கியமும் வந்து செம கடுப்பாயிறாங்க. அவங்க இப்படி என் பையன் இருக்கும்போது வேறு யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு வாடி போகலாம் உடனேன்னு சொல்லிட்டு பாக்கியமும் எசக்கியும் கிளம்பிடுறாங்க. நேராக போய் வீட்டில் சண்டை போடுறாங்க. எப்படா நீ என் பையன் இவன் இருக்கும்போது அவனுக்கு தான் வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்குது, அவன் தான் எல்லாமே அவளுக்காக செஞ்சான், தாய்மாமா முறையில் அவன் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும், நீ அவன் தவிர வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சா அவ்வளோதான் சொல்லிவிட்டு அண்ணன் எங்கள் சொல்கிறது கேளு, ஒழுங்கு மரியாதையே ஏன் மச்சனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எசுக்கி ஒரு பக்கம் வந்துட்டு சண்டை அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் நேராக டிஇஜி வீட்டுக்கு போயிட்டு டிஇஜிக்கிட்டே எங்கள் பாருங்க உங்கள் வீட்டு பையனுக்கு வேறு பையனை பார்த்துங்க, என் மச்சனனுக்கு தான் வந்துட்டு எங்கள் அக்கா புரியுதா, நீங்கள் வந்துட்டு
நீங்கள் இந்த கனவெல்லாம் காணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களும் கோவமாக ஒழுங்கா அவங்க வந்து வெளியே போங்க, எங்கள் வீட்டுக்கே வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களான்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்புறமா சவுந்தரபாண்டி கால் பண்ணி உங்க பொண்டாட்டியும் மருமகளும் வந்துட்டு என்ன மிரட்டிட்டு போகிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்கள அடக்கி வைக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சவுந்தரபாண்டி செம்ம கடுப்பாயிடுறாரு. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.